ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எலுமிச்சம் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆயிலே இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஊறுகாய் போடுறதுக்கு எலுமிச்சப்பழம் நான் 6 பீசஸ் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் வேக வைக்கணுங்க. வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி டேஸ்ட் பண்ணணும்னா ஃபோர்க் இல்லைன்னா ஸ்பூன் இல்லைன்னா கத்தி எடுத்துகிட்டு அந்த தோல் பகுதி இருக்கும்ல அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா லைட்டாக டச் பண்ணோடனே கொஞ்சம் ஓட்டை மாதிரி விழுந்துடும். அவ்வளோதாங்க, இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த வெந்த லெமன் பீசஸை தனியாக செப்ரேட்டாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சோன்னா ஒரு சிசர் எடுத்துகிட்டு பாதி இல்லைன்னா 4 பீசஸாக கட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கட் பண்ணோன்னா உள்ளே இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த பல்ப் போர்ஷன் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அது லேட்டர் யூஸ் ஆகும் தான், சாப்பிடும்போது அது வந்துகிட்டே இருக்கும்ல, இது ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சா, அந்த பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு தடவைக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெமன் பீசஸ் ரெடியாக இருக்குது. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணணும். சில்லி ஃப்ளேக்ஸுக்கு ஒரு ஜாரில் ரெட் சில்லி நம்ம நார்மலாக சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரெட் சில்லியே யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு ரெட் சில்லி எடுத்துகிட்டு நல்லா கோர்ஸாக பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, கிளாஸ் ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லெமன் பீசஸ் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சால்ட்டும் அதே மாதிரி 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பல்ப் எடுத்து வச்சோம்ல லெமன் உள்ளே பல்ப் தனியாக அதுவும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. அது கசப்பெல்லாம் இருக்காதுங்க, நல்லா சாப்பிடலாம். அதுவும் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு தாங்க இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இதர் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரண்டை ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா குலுக்கி அந்த பாட்டிலை சேக் பண்ணிவிட்டு நீங்கள் நீங்கள் வச்சிடலாம். இது ஃபர்மெண்ட் ஆக ஒரு 15 to 20 days ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, bye from 3am kitchen.